டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய எல்சிஎம் ஹெச்எஃப் சம்ஸை ஒரே ஒரு ஃபார்மில் வச்சு சால்வ் பண்ணிடலாம். வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் படிச்சிடலாமா? இரு எண்களின் மீப்போமா ஆனது அந்த இரண்டு எண்களின் மீப்போவாவின் 6 மடங்காகும். மீப்போவா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து 6th புக்கில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி 2020 கேட்டிருக்காங்க, 23 கேட்டிருக்காங்க, 24 குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இரு எண்களின் மீப்போமான எல்சிஎம் ஆனது அந்த இரண்டு எண்களின் மீப்போவாவின் 6 மடங்காகும். அதாவது என்னன்னா, இந்த டூ நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து எதுக்கு ஈக்குவல்னா, அந்த 2 நம்பர்ஸோட ஹெச்சிசிஎஃப்பை விட 6 மடங்கு ஈக்குவல் அர்த்தம். 6 மடங்குன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். எழுதிட்டோமா? அடுத்து பாருங்களேன், மீப்போவா 12, அப்போ ஹெச்சிசிஎஃப்போட வேல்யூ வந்து 12. அப்போ 6ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? எல்சிஎம் கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்க, ஒரு எண் 36 எனில், அப்போ ஒரு நம்பர் வந்து எனக்கு 36ன்னு கொடுத்துட்டாங்க, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு நம்பர் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்படியே பாருங்கள், இது எந்த ஃபார்மில் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிசிஎஃப். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். ப்ராடக்ட்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். 2 நம்பர்ஸ் நான் எக்ஸ், ஒரு நம்பர் எக்ஸ்னு ஒரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இது 2 நம்பரும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்னா, அந்த 2 நம்பர்ஸோட ஹெச்சிசிஎஃப்யூ எல்சிஎம்மும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். இதுதான் அந்த ஃபார்மில். அப்படியே கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்சிஎம்மோட வேல்யூ 72, ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு 12. ஸோ ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 12, ஒரு நம்பரோட வேல்யூ 36, இன்னொரு நம்பரோட வேல்யூ எனக்கு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளை எனக்கு 36 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? டிவைட் 36ஆக மாறும். இப்போ பாருங்களேன், 12 டேபிளில் இதை கேன்சல் பண்ணலாமா? 12 1s are 12, 12 3s are 36ன்னு வரும். இப்போ இதை பாருங்கள், 3 1s are 3, இது சால்வ் பண்ண என்ன வரும்? 3 1s are 3, 3 2s are 6, ரிமைண்டர் 1, 3 4s are 12. அப்போது ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 24ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாடல் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஷினை நல்லா தெளிவாக படித்து ஆன்சரை கண்டுபிடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.